இந்தியன் விமன்ஸ் டீமுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா விமன்ஸ் டீமுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் T20 உடைய கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நேற்றுக்கு ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் புவராக தான் இருந்தது. நம்ம இந்தியன் விமன்ஸ் டீம் கிட்ட இருந்து ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 20 to 30 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் உண்மையிலே நான் சொல்கிறேன். ஸோ கமிங் டு த மேட்ச், இந்தியன் விமன்ஸ் டீம் தான் டாஸ் வின் பண்ணிவிட்டு பவுலிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் பேட்டிங் ஆட வரணும். வேர்ல்டு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங்கோடைய செகண்ட் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 16 ரன் அடிச்சிருக்காங்க வேர்ல்டு டேட். ஸோ அந்தளவுக்கு ரேணுகா சிங்கை பார்த்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வேர்ல்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேங்கா பட்டில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 30 ரன் சேவ் பண்ணியிருக்கலாம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனர்ஸ் வேர்ல்டு டேட்டும் சரி பிரிட்ஜுமே சரி ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. கடைசியிலே வேர்ல்டு டேட்டோடைய விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பின்னர் ராதா யாதவ் அவங்களுடைய விக்கெட்டை எடுக்கிறாங்க. வேர்ல்டு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 22 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க. உள்ள ஒன்டவுனாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஒரு 50 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 40 பாலுக்கு 50 ரன். அவங்க 50 ரன்ல இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்ச் வந்து ரிச்சா கோஸ் ட்ராப் பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸும் பிரிட்ஸுமே கேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் நம்ம இந்தியன் விமன்ஸ் டீமுடைய பவுலர்ஸ் கிட்ட இருந்து நல்ல அட்வான்டேஜ் எடுத்து கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் போட்டாலும் 4 6 சேஃப் பார்க்கல நேற்றுக்கு பறந்துட்டு இருந்தது பால். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக என்னடா இது இந்தியா கிட்ட மேட்சே கிடையாது போல இருக்குன்றப்போ கேப்போட 50 அந்த டைமில் வந்திருக்கு. 30 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53 ரன் எடுக்காங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மேரிஜான் கேப் 33 பாலுக்கு 57 ரன் அடிச்சப்போ அவுட் ஆகுறாங்க. அவங்களுடைய விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ராதா யாதவும் ஆஷாவும் கேட்ச் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 19 ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது விக்கெட். டைரான் 12க்கு 8 ரன்ஸ் அடிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஜா வஸ்திராக்கர் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. ரேணுகா சிங் பவுலிங்கில் சொதப்பிட்டாங்க. பட் இங்கே சூப்பரான கேட்ச் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா வஸ்திராக்கருக்கு 2வது விக்கெட் அதே 19th ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஸாக மாறுறாங்க. 55 பாலுக்கு 81 ரன். சூப்பரான கேமுங்க நேற்றுக்கு. அந்த கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராதா யாதவ் பிடிச்சிருக்காங்க. ஸோ 20 ஓவரில் சவுத் ஆஃப்ரிக்கா விமன்ஸ் டீம் அடித்தது 189 ஃபார் த லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நேற்றுக்கு உள்ளே வந்தாங்க. ஷஃபாலி வர்மா அண்ட் ஸ்மிருதி மந்தனா 2 பேருமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை டிஸ்பிளே பண்ணாங்க. ஷஃபாலி வர்மா ஃபோர்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ ஸ்மிருதி மந்தனா நான் வந்து சிக்ஸஸை பார்த்துக்கிறேன் ஷஃபாலின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான பேட்டிங் 2 பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 பாலுக்கு 18 ரன்ல இருந்தப்போ ஷஃபாலி வர்மா வந்துட்டு கேக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விக்கெட்டை விட்டுட்டு போகிறாங்க. ஷஃபாலி வர்மாவுடைய கேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃப்டாக எடுத்துடுறாங்க. உள்ளே வந்து ஸ்மிருதி மந்தனா ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ண முடியல. 30 பாலுக்கு 46 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. ஸ்மிருதி மந்தனாவுடைய விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான விக்கெட். எப்போவுமே அவங்களுடைய விக்கெட்டை டைரான் எடுத்திருக்காங்க. கேட்சிங் அகைன் ஜாஃப்டா விக்கெட் கீப்பர். ஹேமலதா தயாலன் ஒரு 2 பவுண்டரிஸ் அடிச்சப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. பட் 16 பாலுக்கு 14 ரன்ல இருந்தப்போ நாட்லன் டி கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமலதா தயாலனுடைய விக்கெட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்தியன் டீமுக்கு ஒரே ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் ஜெமிமா ரோட்ரிகஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா விமன்ஸ் டீம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போனாங்களோ இவங்களும் நல்லா பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நடுவில் அரை சதம் கூட பூர்த்தி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஒரு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து சேஸ் பண்ண முடியல. இந்தியன் டீம் 20 ஓவரில் அடித்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 177, 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வந்து 12 ரன் வித்தியாசத்தில் நேற்றுக்கு மேட்சை வின் பண்ணிடுறாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரன் சேர்த்துருக்காங்க. லாஸ்ட் அவங்க தான் அவுட் ஆனாங்க 20th ஓவரில். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு 53 ரன். பாவம் அவங்களுடைய நாக் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ இந்த 3 மேட்ச் T20 சீரீஸில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 1-0 லீட் எடுத்திருக்காங்க. ஓடிஐயில் நல்லா வாங்கிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் டீம். டெஸ்ட் மேட்ச்சில் தோத்துட்டாங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ரிவெஞ்ச் தான் நான் ஒத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் 2 மேட்சஸ் இருக்குது. இந்த 2 மேட்சஸை வின் பண்ண போகிறது இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்காவன்றதை நம்ம பார்த்துடலாம். பட் நேற்றுக்கு சேப்பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான க்ரௌட் இருந்திருக்கு. பட் இன்னமும் நம்ம வந்து போய் சப்போர்ட் பண்ணுங்க விமன்ஸ் கிரிக்கெட்டர். நேற்று பார்த்த நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நான் வந்து அப்படின்னு நான் சொல்ல வரல. கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் விமன்ஸ் டீமுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் தாண்டி இந்தியாவில் ஒரு பெரிய விஷயங்க. அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது உங்களுக்கு.